ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கொல்கத்தா நகரத்தை பத்தி மிக சிலருக்கே தெரிந்த அதிர்ச்சியான சில உண்மைகள் தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு காலத்துல கொல்கத்தா கல்கத்தா என்று அழைக்கப்பட்டது என்பது உங்களில் பலருக்கு தெரியும். கொல்கத்தா மேற்கு வங்காளத்தின் தலைநகரம். மேலும் ஹூக்ளி ஆற்றின் கரையில அமைந்துள்ள ஒரு முக்கியமான நகரம். இதன் மொத்த பரப்பளவு 206 சதுர கிலோமீட்டரில் பரவியுள்ளது. இந்த நகரத்தின் வரலாறு 300 ஆண்டுகள் பழமையானது. பிரிட்டிஷ் காலத்துல இது இந்தியாவின் தலைநகராகவும் இருந்தது. இந்த இடம் அதன் வரலாறு, உணவு, சுற்றுலா மற்றும் திருவிழாக்களுக்காக மிகவும் பிரபலமானது. திருவிழாக்களை பற்றி பேசுகையில துர்கா பூஜை இங்கு ஆடம்பரத்தோடு கொண்டாடப்படுகிறது. இங்கு நகரம் முழுவதும் மின்னும் விளக்குகளால அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த நகரத்தின் மொத்த மக்கள் தொகை சுமார் 1,50,00,000 ஆகும். இதுல இந்துக்கள் மக்கள் தொகை சுமார் 76%, சுமார் 20 முதல் 30% முஸ்லிம்கள், 0.8% கிறிஸ்தவர்கள் மற்றும் 0.47 சமணர்கள். கொல்கத்தா நகரம் மகிழ்ச்சி நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது இங்கு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் நகரம். அதிகாரப்பூர்வ மொழி பெங்காலி, ஆனா இதனுடன் ஆங்கிலம், உருது, ஒரிஷா மற்றும் பல மொழிகளும் பேசப்படுகிறது. முக்கியமா நீங்கள் கொல்கத்தாவில் ஷாப்பிங் செய்ய விரும்பினா இங்கு பல வகையான சந்தைகளை காணலாம். கொல்கத்தாவில் நியூ மார்க்கெட் மற்றும் கரியா ஹாட் ஆகியவை ஆடைகள், நகைகள், காலணிகளுக்கு பிரபலமான 2 இடங்கள். அரிய வகை மலர்கள் மற்றும் உணவுப் பொருட்களுக்கு மிகவும் பிரபலமானது. கூடவே இதனுடன் ஹத்திபாகன் சந்தை, பறவைகள், விலங்குகள் மற்றும் சினிமாவுக்கு பிரபலமானது. நீங்கள் பண்டிகைகளுக்காக பொருட்களை வாங்க விரும்பினா பஜார் சந்தைக்கு வரலாம். இதனுடன் கொல்கத்தாவில் பல மால்களையும் நீங்க காணலாம். மேலும் கொல்கத்தா எதற்காக பிரபலமானது? இந்த நகரம் உணவுக்கு மிகவும் பிரபலமானது. இங்குள்ள முதல் பிரபலமான உணவு புக்சா, கதிரோல், ஃபிஷ் ஃப்ரை, பால்மாரி மற்றும் மிஸ்தி தோயா. மக்கள் 2 சிறப்பு விஷயங்களுக்காக இங்கு வருகிறார்கள். முதல்ல கால்பந்து போட்டி, இரண்டாவதாக கிரிக்கெட் போட்டி. இந்தியாவின் மிகப்பெரிய கால்பந்து மைதானம் சாட்டிலைட் மைதானமாகும். இது ஆசியாவின் மிகப்பெரிய மைதானமாக கருதப்படுகிறது. இதனுடன் உலகின் 3வது பெரிய கிரிக்கெட் மைதானமாக ஈடன் கார்டன் இங்கே உள்ளது. இந்த நகரத்தின் துறைமுகத்தை பற்றி பேசுகையில இங்கு 2 முக்கிய துறைமுகங்கள் உள்ளது. முதலாவதாக சியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகம், இரண்டாவது ஹதியா துறைமுகம். ஹூக்ளி ஆற்றின் கரையில அமைந்துள்ள சியாமா பிரசாத் துறைமுகம் ஆங்கிலேயர் காலத்துல மிகவும் பிரபலமாக இருந்தது. இந்த துறைமுகம் கிழக்கிந்திய கம்பெனியால உருவாக்கப்பட்டது. இதன் காரணமா இது இந்தியாவின் மிக பழமையான செயல்படும் துறைமுகமாக மாறியது. கொல்கத்தா எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம். பண்டைய காலத்துல கொல்கத்தா நகரம் நிறுவப்பட்டது. பின்னர் 1757 நடந்த பிளாசி போர்ல சண்டையிட்டு பிரிட்டிஷ் மன்னர் நகரை கைப்பற்றினார். மேலும் அதை ஒரு முக்கியமான வர்த்தக மையமாக மாற்றினார். இது நடந்தது 1957. 1857 ஆண்டு கிளர்ச்சி ஏற்பட்டது. கிளர்ச்சிக்கு பிறகு 1947 வங்காளம் பிரிக்கப்பட்டு கொல்கத்தா மேற்கு வங்காளத்தின் தலைநகரானது. 1984 கொல்கத்தாவில் மெட்ரோ ரயில் முதல்ல தொடங்கியது. இவற்றுடன் பொருளாதார வளர்ச்சியிலும் பல ஏற்றங்கள் இருந்தன. இறுதியா எல்லாவற்றுக்கும் பிறகு கொல்கத்தா நகரம் 2015 ஆண்டுல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சேர்க்கப்பட்டது. இன்று கொல்கத்தா நகரின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுமார் $220 பில்லியன் ஆகும். இதுல 35 முதல் 40% தொழில்துறையிலிருந்தும், 30 முதல் 35 சேவைகளிலிருந்தும், 20 முதல் 20% வர்த்தகத்திலிருந்தும் மற்றும் 5 முதல் 10% சுற்றுலாவில் இருந்தும் வருகிறது. இப்போது நாம் போக்குவரத்து பற்றி பேசினால் இந்த நகரம் பின்தங்கவில்லை. இங்கு 2 முக்கிய ரயில் நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளது. முதலாவதாக ஹோரா மற்றும் இரண்டாவதாக சீல்டா. இவற்றுடன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெயரிடப்பட்ட சர்வதேச விமான நிலையமும் ஒன்றுள்ளது. இங்குள்ள சாலை போக்குவரத்தை பற்றி பேசுகையில ஆசியாவில் செயல்படும் ஒரே மின்னணு ட்ரம் அமைப்பு 100 ஆண்டுகளுக்கு மேலான பழமையானது. இது மட்டுமல்ல, இங்கே மஞ்சள் நிற டாக்ஸிகளையும் நீங்க காணலாம். நகரங்கள்ல இப்ப மிகவும் குறைவு. உங்களுக்கு படிக்க பிடிக்குமானால் இந்த நகரம் அதற்கு சிறந்த இடமாகும். கொல்கத்தாவில் உள்ள காலேஜ் ஸ்ட்ரீட் புத்தகங்களின் உலகம் என்று அழைக்கப்படும் ஒரு இடமாகும். இந்த தெருவில் உலகம் முழுவதும் இருந்து சிறிய மற்றும் பெரிய அனைத்து புத்தகங்களையும் நீங்க காணலாம். உலகின் மிக பழமையான பழைய புத்தக சந்தையும் இங்குள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய நூலகமும் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. முக்கியமாக இந்தியாவின் மிக உயரமான கட்டிடமான 42 ஸ்கை ரேப்பரும் இங்கே உள்ளது. ரிக்ஷாக்களும் வண்டிகளும் இன்னும் ஓடுகிறது. இவை இன்று மிக சில இடங்களில் மட்டுமே காணப்படுகிறது. இப்போது கொல்கத்தாவில் பார்க்க வேண்டிய இடங்கள்: முதல்ல ஹூக்ளி ஆற்றின் மீதுள்ள ஹாராவேனா, பிறகு விக்டோரியா மெமோரியல், இந்தியன் மியூசியம், சயின்ஸ் சிட்டி, செயின்ட் பால்ஸ், தட்சிணேஸ்வரி காளி கோயில், வில்லியம் பிர்லா கோட்டை, கௌரங்கம், நிக்கோபார், மார்பிள் பேலஸ் மற்றும் ரவீந்திர சதன் உள்ளன. எனவே நண்பர்களே, நீங்க கொல்கத்தாவுக்கு செல்ல விரும்பினா இந்த இடங்களை தவற விட வேண்டாம். ஓகே, நம்ம இந்த வீடியோ செய்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். முக்கியமாக கொல்கத்தாவில் உள்ள சோனாகாட்சி பகுதி, அதுவும் குடும்பத்துடன் போகக்கூடாத பகுதி. சோனாகாட்சி ஆசியாவின் மிகப்பெரிய மற்றும் பழமையான சிவப்பு விளக்கு பகுதிகளில் ஒன்றாகும். இது வடக்கு கொல்கத்தாவில் சிஆர் அவென்யூக்கு அருகில் சோபா பஜார் மற்றும் பீடன் ஸ்ட்ரீட்ஸ் அருகே அமைஞ்சிருக்கு. இங்கு ஆயிரக்கணக்கான பாலியல் தொழிலாளர்கள் வசிக்கின்றனர் மற்றும் பல்லாயிரக்கணக்கானோர் இந்த தொழிலை நம்பியுள்ளனர். 16,000க்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிகள் செய்யப்படாத பாலியல் தொழிலாளர்கள் சோனாகாட்சியில் மட்டுமே பணிபுரிவதா மதிப்பிடப்பட்டுள்ளது. இது குறுகிய தெருக்கள் மற்றும் பல அடுக்குமாடி பாலியல் விடுதிகளை கொண்ட